வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை. கதையின் தலைப்பு புடலங்காய். பார்வதிக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலிருந்தது. இன்றைக்காவது கொண்டு வருவாள் என்று எதிர்பார்த்தாள். இல்லைங்கம்மா, நானும் எனக்கு காய்கறி தர எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கலைங்க. கால் கட்டாவிலேயே இருந்திருக்கலாம். காய்கறி இங்கே வருவது கிடையாதுங்களாம். நம்ம ஊர் மரக்கறி மட்டும்தான் இங்கே விற்கிறார்களாம். எல்லா வியாபாரிகளும் சொல்கிறாங்கம்மா என்று கையை விரித்து விட்ட காய்கறிக்காரி மேல் கடும் கோபமாக, என்னம்மா இது, சந்தையிலேயே விற்கலையாம். பக்கத்து வீட்டு மாலா வாங்கி சமைச்சா. நல்லா தேடி பார்த்து வாங்காமல் இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம் என்று கட்டளையிட்டாள். பயந்து போன காய்கறிக்காரி, என்னம்மா இந்த சின்ன விஷயத்துக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? உங்களை மாதிரி உள்ளவங்களை நம்பித்தான் என் மாதிரி சிறு வியாபாரிகளின் பொழப்பே இருக்குது. நான் அந்த அம்மா கிட்ட அவங்க எங்கே வாங்கினாங்கன்னு கேட்டு அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வரேம்மா என்று பணிவோடு கூறினாள் காய்கறிக்காரி. அவர்களின் வார்த்தையை கேட்டு பதறியவளாக, நீ கொண்டு வராவிட்டாலும் பரவாயில்லை, அவங்க கிட்ட போய் கேட்டுடாதீங்க, போய் தேடிப்பார், கிடைக்கும் என்று அவளை அனுப்பிவிட்ட பார்வதி வீட்டுக்குள் நுழைந்தாள். சமீபத்தில் கல்யாணமாகி நகருக்கு வந்திருக்கும் கிராமத்து தேவதையாக மாலா பார்வதியின் கணவனின் தம்பி மனைவி. கல்யாணமான கையோடு தனி குடித்தனம் ஆகிவிட்டாள் என்பதை விட ஆகுவதுதான் நல்லது என்று பெரியவர்களின் தீர்மானத்தால் ஆக்கப்பட்டாள் என்பதுதான் உண்மை. சைவம் சமைப்பதில் அவள் கில்லாடி. நகரத்தில் இருந்து அசைவத்திற்கு நாக்கை பழக்கியிருந்த பார்வதிக்கு மாலாவின் சமையல் மிகவும் பிடிக்கும் என்றாலும் காட்டிக்கொள்ளாமல் ஏதோ சுமார் என்பது போலதான் காட்டிக்கொள்வாள். கடந்த வாரம் கணவனோடு ஏதோ அலுவலக வேலையாக வெளியில் போய் வந்த பார்வதிக்கு சமைக்க நேரம் இல்லாமல் இருந்ததால் வாங்கி வந்திருக்கும் சப்பாத்திக்கு மாலாவிடம் குழம்பு ஏதும் இருக்கா என்று கேட்க, மாலா தன்னிடம் இருந்த புடலங்காய் குழம்பை ஊற்றி கொடுத்தாள். வாங்கி கொண்டு போன பார்வதி கணவனோடு சேர்ந்து சாப்பிட்டாள். மாலாவின் கைராசியோ என்னமோ, புடலங்காய் குழம்பு அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. எதை சமைத்து கொடுத்தாலும் சாப்பிட்டு விட்டு எதுவும் கூறாமல் செல்லும் கணவர் மாலாவின் சமையலை மிகவும் புகழ்ந்தது அவ்வளவாக பார்வதிக்கு பிடிக்கவில்லை. அவளை விட சுவையாக சமைத்து கணவரை அசத்த வேண்டும் என்று தீர்மானித்தவள் அடுத்த நாள் மெதுவாக மாலாவிடம் கதை கொடுத்தாள். என்ன மாலா, குழம்பிலே புடலங்காய் பெருசாக கிடந்துச்சே, சின்னதா அறிய தெரியாதா? சம்பந்தம் இல்லாமல் கேட்டாள். அது கல்கட்டா புடலங்கா, அது அப்படித்தான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கல்கட்டா புடலங்காயா, எங்கே வாங்கினீங்க? ஆச்சரியமாக கேட்டாள். எங்கேயோ சந்தையிலே வாங்கிட்டு வந்தார். செய்தியை தெரிந்து கொண்டே பெருமிதத்தில் சரி என்று மேலும் ஏதேதோ சம்பந்தமில்லாமல் பேசிவிட்டு போன பார்வதி தனக்கு வாழைக்காய் கறி கொண்டு வருபவரிடம் சொல்லி வைத்திருந்தாள். 2-3 நாட்களாக கல்கட்டா புடலங்காய் கொண்டு வருபவள் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த போய் ஏதோ சுமாராய் சமைத்தாலும் சமைத்துவிட்டு போகும் கணவர் எதிர்வரும் நாளில் மாலாவின் சமையலோடு தன்னுடைய சமையலை ஒப்பிட்டு விடாமல் இருப்பதற்கு அவள் சமைத்ததை விட சுவையாய் புடலங்காய் சமைக்க என்ன செய்யலாம் என்று ஆசையோடு தொலைக்காட்சி முன்பு அமர்ந்தாள். பார்வதி அமர்ந்த நேரம் தொலைக்காட்சியில் சமையல் சம்பந்தமான நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இன்றைய சமையல் நேரத்தில் புடலங்காய் குழம்பு வைப்பது எப்படி என்று நாம் அடுத்தபடியாய் பார்க்க போகின்றோம். ஒளிபரப்பாளரின் குரல் பாலைவனத்தில் நீரோடை பாய்ந்து வந்தது போல் இருக்க தொலைக்காட்சியின் சத்தத்தை சற்று அதிகப்படுத்திவிட்டு கதையை கூர்ந்து கவனிக்கலானால் அதற்கு தேவையான பொருட்கள் அளவை கூறிவிட்டு புடலங்காய் வாங்கும்போது கல்கட்டா புடலங்காயை வாங்காமல் கட்டி நன்கு நீளமாக வளர்த்து விடப்பட்ட காயாய் பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும் என்ற போது பார்வதியின் மூளையில் மின்னல் வெட்டியது. அப்படியானால் மாலா சமைத்த கல்கட்டா புடலங்காய் என்பது
கல் கட்டாமல் குள்ளமாய் விளைந்த நம்பூர் புடலங்காய் என்று சிரித்து கொண்டவள், நல்ல வேளை வேறு யாரிடமும் கேட்டு அவமானப்படவில்லை என்று தன் அறியாமையை வெளியே காட்டாமல் மறைத்து கொண்டாய். அவ்வளோதான் கதை. கதை முடிந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சேனலை